ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து உயரம் வந்து 14, அரை இன்ச் சேர்த்து 14 இன்ச் எடுத்துக்கிறோம். அகலம் வந்து 9, 1 இன்ச் சேர்த்து 10 எடுத்துக்கிறோம். இது 32 சைஸ் உள்ள ப்ளவுஸுக்கான கட்டிங். இதை வந்து நம்ம சுடிதார் கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் நம்ம வந்து 4ஆக மடித்து தான் இந்த ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணணும். கழுத்து வந்து 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3, ஆம்கோல் 5. நம்ம வந்து 2.5 + 3ங்கையில் 5.5 வருதா, அதுலேருந்து அரை இன்ச்சு கழித்து 5 தான் நம்ம வந்து ஆம்கோலுக்கு வைக்கிறோம். அப்படி வைக்கும்போதே சரியாக தான் இருக்கும். இது வந்து நார்மல் வெயிட் இருக்கிறவங்களுக்கு சரியாகும். இதே பெரிய சைஸாக இருந்தால் நான் அது எல்லாமே உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஆம்கோலுக்கு வந்து இது 1 இன்ச்சு, அந்த வளைவுக்கு வந்து 1 இன்ச் நம்ம கொடுக்குறோம். இது வந்து பேக் சைட் நெக்கு. இப்போ வந்து கழுத்து வந்து 10, அதே 2.5 இன்ச் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து 10 எடுத்துக்கிறணும். இது வந்து பின்னாடி ஹூக்கு. இதோட வீடியோ நான் வந்து பின்னாடி ஹூக் எப்படி வைக்கிறது வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம கட் பண்ணிக்கணும். ஆனால் பேக் சைடை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கின்றோம். ஃப்ரண்ட்டில் தான் நம்ம பிரின்சஸ் கட்டிங்க்கான மெயினான வேலையே நமக்கு இருக்குது. ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. நார்மல் ப்ளவுஸை விட பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுறதும் அதே மாதிரி தான். ரொம்ப குழப்பிக்கலாம் வேண்டாம். சிம்பிளான மெத்தடிலே பாருங்கள். நான் கட் பண்ணுற என்னோடய மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ரவுண்ட் நெக் தான் பின்னாடி வைக்கிறேன், அதனால் ரவுண்ட்லேயே நம்ம கட் பண்ணிக்கணும். பிரின்சஸ் கட் அவ்வளோவுக்கு நமக்கு கஷ்டம் கிடையாது. சின்ன சின்ன ஒரு நுணுக்கம்தான். அதுவுமே நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் தான் வீடியோஸில் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு டவுட்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். இப்போ அதே மாதிரியே நம்ம பின்னாடி சைடு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம 2.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டு, இது வந்து முன்னாடி நெக்குங்கிறதுனால 6 தான் நான் வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லோவாக வந்துடுச்சுன்னா சில பேருக்கு பிடிக்காது. 6 தான் இது கரெக்டாக இருக்கும். இதுக்கும் ரவுண்ட் நெக் தான் நம்ம முன்னாடி வைக்கிறோம். எந்த டிசைனுமே இல்லை. ஒன்று பைப்பிங், பின்னாடி ஹூக், அவ்வளோதான் கேட்டிருந்தாங்க. ஆனால் அவுட்ஃபிட் வேறு லெவலில் இருந்தது. சூப்பராக இருந்தது இந்த ப்ளவுஸு. இதையே நம்ம அந்தளவுக்கு அளந்துக்கிறோம், அதான் வெட்டிட்டோமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முன் சைஸுக்கு வந்து பின்னாடி வெட்டுற அதே ஆம்கோல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இந்த தூக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தூக்க ஆரம்பிச்சிரும். இப்போ லைட்டாக நம்ம வளைச்சி தான் வெட்டணும். அதே மாதிரி பின்னாடி சைஸுக்கு நம்ம 1 இன்ச்சு ஆம்கோல் வச்சோன்னா இதில் வந்து 3/4 இன்ச்சு தான் நம்ம வைக்கணும். இப்போது நார்மல் சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நான் இதில் காமிச்சிருக்கேன். அதை வச்சு எப்படி நம்ம பிரின்சஸ் கட்டிங்காக வெட்டுறது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி நான் குறிச்சிக்கிறது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு, இது பிரின்சஸ் கட்டுக்கு கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை நான் சும்மா மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வெட்டும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கேருந்து 2.5, அந்த கப்புக்கு வந்து 2 இது நம்ம பிடிக்கிறோம். இதுதான் நார்மல் சைஸோட முன் பாகம். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம மேலே ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம பிடிப்போம், முக்கோணம் மாதிரி பிடிப்போம் இல்லையா, அது. இப்போ கீழே என்னென்னா அதே 2.5, ஏன் 2. இப்போ இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல நார்மல் ப்ளவுஸ்க்கு, அங்கேருந்து 2 போட்டிருக்கோமா. இப்போது கீழே குறித்ததுலேருந்து அந்த மேலே அது வந்து சின்ன முக்கோணம் போட்டோம். இப்போ கொஞ்சம் பெரிய முக்கோணமாக நம்ம போடுறோம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். போட்டுட்டு இப்போ ஆம்கோல் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து லைட்டாக குடஞ்சி விட்டுட்டு, இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த சென்டர்லே பாயிண்ட்லேருந்து இழுத்துட்டு வந்துட்டு அந்த முக்கோணம் சேஃப் இருக்கிறத நம்ம வெட்டிடணும். இப்படி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே நல்ல கமெண்ட் தான் போடுவீங்க. ஏன்னா இது வந்து நான் யார்கிட்டையும் நான் கற்றுக்கல. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கே தடுமாறினது. எல்லா வீடியோஸும் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நிறையா சொதப்பல்லாம் நடந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி கட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்தது. அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதே முன்னாடி ஹூக்காக இருந்துச்சுன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணி விட்டுருங்க, பின்னாடி கட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.
இப்போ ஹேண்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் லைனிங் கொஞ்சம் ஒரு 1/2 மீட்டர் கூடவே வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம 4ஆக மடித்து நமக்கு 3/4 கை வேற கேட்பாங்களா, அப்போ நமக்கு பத்தாது. அதனால் 1 மீட்டர் வாங்காமல் கொஞ்சம் ஒரு 1 1/4 1/2 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. கைக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி கை வந்து நம்ம இது பண்ணும் பொழுது அந்த இடத்துலையே நம்ம வந்து வெட்டணும் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா தையலோட இன்ச்சு குறையும் இல்லையா, தையலுக்கு 1/2 இன்ச்சு போகும் இல்லையா. அதனால் மொத்த அளவு இப்போ 9 இருக்குன்னா அதுலேருந்து நம்ம 2.5 கழிச்சுக்கணும். அதுதான் வந்து ஹேண்டோட கரெக்டாக இருக்கும். நமக்கு தையல்லாம் போகிறதுக்கு நமக்கு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பெருசு அளவு ப்ளவுஸோட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பெருசாகவே தான் தைக்கணும், சாரி வெட்டணும். அப்போ தான் இது சரியாக இருக்கும். இப்போ அந்த முன்பக்கம் அந்த ஆம்கோல் டவர்மில் குடஞ்சோம்ல, அதே மாதிரி இதுக்கும் லைட்டாக நம்ம வெட்டணும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படி லைட்டாக ஒரு கேர்வாக நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டே நான் ஹேண்டு வெட்டிக்கிறேன். ஏன்னா கைக்கு வந்து நமக்கு எந்த ஒட்டு போடாத ஒரு துணி வேணும் இல்லையா, அதனால் நம்ம கைக்கு வெட்டிட்டு அடுத்து பேக் சைடும் வெட்டிக்கிறணும். ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம தனித்தனியாக வச்சுருக்கிறதுனால நீங்கள் வந்து வெட்டுன அந்த ஷேப் வந்து மாறாமல் வெட்டணும். ஏன்னா நமக்கு பிட்டு பிட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் மாற்றி மாற்றி அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து தைக்கும்போது கொஞ்சம் இதாக வரும், நல்லா வராது. திருப்பி திருப்பி நம்ம பிரித்து பிரித்து அடிக்கிற மாதிரி வரும். அதனால் நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி கட்டிங் போட்டுட்டு நாளைக்கு வந்து இதோட ஸ்டிச்சிங் வீடியோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு போடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.